சிம்பிளா, ஈஸியா முட்டை, மைதா இல்லாம எப்படி தேங்காய் பிஸ்கட் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல பம்ப்கின் சீட்ஸ் சேர்ந்திருக்கனால ஹை புரோட்டீன் சொல்லலாம். 1 வீக் வரைக்குமே கெட்டு போகாது. நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இதுக்கு 1/2 கப் நெய், 1/2 கப் ப்ரவுன் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நீங்க ஒயிட் சுகர்னா பவுடர் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாரி ஃப்ளஃபியா வரணும். நல்லா க்ரீமியாவும் இருக்கும் உங்களுக்கு. இதுலயே வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, அதுக்கப்புறமா ஏலக்காய் பொடி ஃப்ளேவருக்கு நான் போட்டிருக்கேன். நீங்க வனில்லா எசன்ஸ் கூட போடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாரி ஸ்மூத்தா வந்துடும். இதுக்கப்புறமா கோதுமை மாவு 1/2 கப், பால் பவுடர் 1/2 கப், அதுக்கப்புறமா தேங்காய் 1 கப் போடணும். நான் போட்டிருக்கிறது ஃப்ரெஷ்ஷான தேங்காய். நீங்க வந்து டெசிகேட்டட் கோகோனட் கூட போடலாம். தேவையான நட்ஸ் எல்லாமே போட்டுருங்க. நான் சன்ஃப்ளவர் சீட்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். நீங்க பாதாம், பிஸ்தா, முந்திரி, சாக்லேட் சிப்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணலாம். முந்திரியும் நல்லாயிருக்கும். ரெய்சின் ஆட் பண்ணலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா, நம்ம சின்ன சின்ன பால்ஸா பிடிச்சிட்டு தட்டையா தட்டிக்கணும். எந்த ஷேப்ல வேணாலும் நீங்க குக்கீஸ் பண்ணலாம். அப்படியே குக்கி டின்ல வந்து நீங்க போட்டுட்டு, ஸ்கொயரா நீங்க வந்து கட் பண்ணியும் பண்ணலாம். இத வந்து ப்ரீஹீட் பண்ண ஓடிஜி இல்ல அவன்ல வைக்கலாம். 10 மினிட்ஸ் 250 டிகிரில நீங்க ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா, 20 மினிட்ஸ் 180 டிகிரில பேக் பண்ணீங்கன்னா, சூப்பரா ரெடி ஆயிடும். கடாய் பிரஷர் குக்கர்னா 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல ப்ரீஹீட் பண்ணிட்டு, ஒரு 30 மினிட்ஸ் லோ மீடியம் ஃப்ளேம்ல பேக் பண்ணணும். ஸோ நல்லா மொறுமொறுன்னு ஆயிடும். நீங்க பேக் பண்ணதுக்கப்புறம் உடனே எடுத்துறாதீங்க. அப்ப சாஃப்ட்டா இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு எடுத்தீங்க அப்படின்னா, நல்லா கூல் ஆயி செட் ஆயிருக்கும். ஸோ அவ்வளதான். நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டுடலாம். டீ, காஃபிக்கு நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு வந்து ஸ்நாக்ஸா கொடுத்து விடலாம். எக்ஸ்ட்ரா வேணும்னா பாதாம், அ முந்திரி எல்லாம் வந்து நீங்க அரைச்சு பவுடர் பண்ணி இதில போட்டு பண்ணலாம். வெயிட் லாஸ் அப்படின்னு போம்போது கூட நம்ம வீட்லயே செஞ்ச குக்கீஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்லது கூட. இதில பேக்கிங் பவுடர், சோடா இல்லாம கூட நீங்க பண்ணலாம்.